மற்றும் ஒரு அண்மை செய்தி. கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து சிபிஐ விசாரணை தேவை என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். செய்தி குறித்த முழுவதும். 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து சிபிஐ விசாரணை தேவை, குடும்பங்களுக்கு தலா 1 கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வாயிலாக பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டம் காவிரி வனவிலங்கு சரணாலயத்தை ஒட்டி வனப்பகுதியில் மான் வேட்டையாடியதாக பொய்யான குற்றச்சாட்டில் அப்பகுதியைச் சேர்ந்த 3 தமிழர்களை கர்நாடக வனத்துறை கொடூரமான முறையில் சுட்டுக் கொலை செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது. கொல்லப்பட்ட 3 குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கர்நாடக வனத்துறையினரால் கொலை செய்யப்பட்ட அந்தோனிசாமி, ஜான்ரோஸ் பீட்டர், குமார் ஆகிய 3 முறையே அப்பகுதியில் உள்ள மரியமங்கலம், லாசர்தட் தொட்டி ஆகிய கிராமங்களை சேர்ந்தவர்களாகவர். அவர்கள் 3 எந்த வகையான சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபடாத நிலையில் அவர்களை சாக்கியா பகுதி வன அலுவலகத்தை சேர்ந்த வனக்காவலர்கள் கொடூரமாக சுட்டு கொலை செய்துள்ளனர். இந்த கொலையை மறைப்பதற்காக அவர்கள் 3 மான்களை வேட்டையாட வந்ததாகவும் அப்போது வனத்துறையினருடன் ஏற்பட்ட மோதலில் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் வனத்துறை கூறியுள்ளது. இது அப்பட்டமான பொய் என்று பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். கொல்லப்பட்ட 3 தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக முரண்பட்ட செய்திகள் வெளியாகி வருவதால் உண்மையை கண்டறிய மாஜிஸ்திரேட் விசாரணைக்கு ஆணையிடப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த விசாரணையில் உண்மை வெளிவராது. இது குறித்து சிபிஐ விசாரணைக்கு ஆணையிடப்பட வேண்டும். தமிழர்கள் படுகொலைக்காக கர்நாடக அரசுக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் கண்டனம் தெரிவிப்பதுடன் பாதிக்கப்பட்ட 3 குடும்பங்களுக்கும் கர்நாடக அரசிடமிருந்து தலா 1 கோடி ரூபாய் இழப்பீட்டை வாங்கி தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என அந்த எக்ஸல பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.